மாதிரி நிக்கிறேன். எனக்கு மரம் தெரியல, கிளை தெரியல, இலை தெரியல, காய் கனி எதுவுமே தெரியல. ஆனா பறவை மட்டும் தெரியறது. என் இலக்கு மட்டும்தான் எனக்கு தெரியறது. என் லட்சியம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியறது. மகேஷ் மட்டும்தான் எனக்கு தெரியறாரு. அவரை நான் அடைஞ்சே தீருவேன். அது வரைக்கும் யாரும் எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். ராஸ்கல், அந்த மகேஷ் நம்மள டபுள் கிராஸ் பண்ணிட்டா. அவனை சும்மா விடக்கூடாது. நம்ம அடியாளுங்களை வச்சு அவனை க்ளோஸ் பண்றதுக்குள்ள போலீஸ் வந்துடுச்சு. எல்லா திட்டமும் பாழா போச்சு. ஆமா ஆமா, முதல்ல நம்மளுக்குள்ளேயே ஒத்துமை இல்ல. அந்த ஸ்னேகா யாருக்குன்னு நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் அந்த மகேஷை குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க பாருங்க, அந்த ஸ்னேகா மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா இந்த சங்கீத உலகத்துக்கு நல்ல ஒரு பாடகி கிடைச்சிருப்பா. யோ பாட்டுவாத்தி, அந்த ஸ்னேகாவுக்காக துண்டை பிரிச்சு முதல்ல ரிசர்வ் பண்ணவன் நான் தான். அதை தெரிஞ்சுக்க முதல்ல. அதான் துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடி வந்துட்டோமே. அடாடாடாடாடா, உங்க கலாட்டா இன்னும் ஓயலையா? உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்னேகா மகேஷ் கல்யாணம் நடக்கலை. ஏன் இப்பதான் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ண புரோகிதரை பார்த்துட்டு வரேன் நானு. இந்த மகேஷ் என்ன பண்றான்? பெரிய நாடகமே ஆடிட்டான். ஸ்னேகா பழி வாங்கறதுக்காக அவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரி அடிச்சு கல்யாணமே இல்லாம பண்ணிட்டான். மகேஷ் நம்மளை ஏமாத்தல. அப்போ ஸ்னேகா எனக்கு தான். தில்லை ஸ்தானத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ தூசி தட்ட வேண்டியதுதான். ஸ்னேகா எனக்கு தான். நான் இப்பவே போய் புதுசா ஒரு தம்புரா வாங்கணும். ஐயே அண்ணா, உங்க சங்கீதம் பாடுற வேலையை பாருங்கண்ணா. எதுக்காக நாய் மாதிரி ஸ்னேகா பின்னாடி புத்தி கட்டி போய் அலையிற நீங்க? யோ, நாங்க நாயாவே இருந்துட்டு போறோம், பரவாயில்ல. நாய் தான் வாழை ஆட்டணும், வாழு நாயை ஆட்டக்கூடாது. நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அண்ணா, என் வயசுக்கும் தகுதிக்கும் மதிப்பு மரியாதையும் தராம கேவலம் ஒரு பொண்ணுக்காக என்னே அடிச்சுட்டு இல்ல நீங்க. இனிமே நான் உங்ககிட்ட வேலை பார்க்க மாட்டேன்னா என் வேலையை நான் ராஜினாமா பண்றேன். சீ போடா, நீ தாண்டா அட்டைப்பூச்சி மாதிரி என்கிட்ட ஒட்டிட்டு என்னோட ரத்தத்தை உரிச்சுட்டு இருக்க. நான் ஒன்னும் உன்னை நம்பி இல்லை. இங்க பார், உனக்கு ஸ்னேகாவுக்கு ஏன் இவங்க எல்லாருக்கும் நான் தனிச்சு நின்னு ஜெயிச்சு காட்டுறேன். எனக்கு யாரோட சகவாசமும் தேவையில்லை. இவன் நீ மூஞ்சிலிய முடிக்காத. என்ன பிஏ வேலை போயிடுச்சா? விடு, கவலைப்படாத. இது என்ன பெரிய கவர்மெண்ட் உத்தியோகமா? நான் உனக்கு வேலை தரையா? எனக்கு பிஏவா இருக்கா? உனக்கு சம்மதமா? உனக்கு பிஏவா? ஆமாயா. அங்கே கார் ஷீட் குழப்பம் வராம பாத்துக்கணும், இங்க பெட் ஷீட் குழப்பம் வராம பாத்துக்கணும். அவ்வளவுதான் என் வித்தியாசம். உன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன் பாரு நானு. எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். பாவம், இந்த ஆளை வச்சு எவன் சோறு போட போறானோ அவன் செத்தான். சரி வீரலட்சுமி, நான் கும்பகோணத்துக்கே புறப்படுறேன். என் சம்சாரத்தை வச்சு இனிமே சமாளிக்க முடியாது. அவ இங்கேதான் இருக்கா. அதனால நான் தில்லை ஸ்தானம் போய் வியாபாரத்தையும் மளிகை கடையும் கவனிக்கிறேன். அப்போ ஸ்னேகா விஷயம் என்ன இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்களா? யார் இந்த ஸ்னேகா விஷயத்தை அம்போன்னு விட்டா? கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை ஆற போடுவோம். யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல திரும்பவும் நான் வருவேன். வரட்டா? ஸ்னேகா வயிற்றுல வளருது ஏன் குழந்தை தான். அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. உன்னை மனசுக்குள்ள அப்பவும் நேசிச்சேன், இப்பவும் நேசிக்கிறேன், எப்பவும் நேசிப்பேன். நான் உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் என் உயிரை நீ காப்பாத்திருக்க. உன் காதல் உண்மையானதுன்னு நீ நிரூபிச்சிட்ட. ஐ லவ் யூ ஸ்னேகா. என் உயிரை காப்பாற்றணும் துடிச்சவள
என்னால எப்படி துடி துடிக்க சாகடிக்க முடியும்? அதனாலதான் நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நான் ஏன் உயிர் வாழணும்? ஏன் வயித்துல ஏன் மகேஷோட வாரிசு உருவாகணும்? வேண்டாம் வேண்டாம். நில்லுமா. என்னம்மா பண்ண போற? என்ன விடுங்க, நான் சாகணும். வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருக்கேன். இனிமே வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ். நான் சாகணும். என்ன விடுங்க. உன்னை நான் சாக விட மாட்டேன். என்ன விடுங்கம்மா ப்ளீஸ். நான் சாகணும். நான் சாகணும். என்ன விடுங்க. உன்னால சாக முடியாதுமா. நீ வாழ வேண்டிய பொண்ணு. ஆமா, எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இது. இந்த கிணத்துல தண்ணியே இல்ல. இந்த கிணறு தண்ணி கொடுக்குதோ இல்லையோ ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கு. வாழும்போதுதான் நிம்மதியா வாழ முடியல. செத்து தொலைலான்னு வந்தா அதுக்கும் குடுப்பனை இல்ல. அந்த அளவுக்கு நான் அதிர்ஷ்டம் கெட்டவளா இருக்கேன். கட்டினவர் என்ன கைவிட்டுட்டாரு. அந்த கடவுளை என்ன கைவிட்டுட்டாரு. உன் பேர் என்னம்மா? ரோஜா. உன் பேர்லயே வாழ்க்கையோட தத்துவம் இருக்கே. அத புரிஞ்சுக்காம சாகுறேன்னு சொல்ற? ரோஜா செடியிலயும் பூவும் உள்ள இருக்கு, சப்பாத்தி கள்ளியிலயும் பூவும் உள்ள இருக்கு. ஆனா 2 செடியில இருக்கிற பூவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கள்ளிப்பூனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா ரோஜா பூவுக்கு மகத்துவமும் அதிகம், மருத்துவ குணமும் அதிகம். முள்ள மறந்துட்டு வாசனையை மட்டும் நினைச்சுக்கிட்டு வாழ வேண்டிய பொண்ணுமா நீ. அதனாலதான் உங்க அம்மா உனக்கு ரோஜான்னு பேரு வச்சிருக்காங்க. இந்த பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறுதல் அடையாது. நான் சாகத்தான் போறேன். அதான் என் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு. இந்த கிணறு இல்லைன்னா வேற கிணறு. கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறதுனால பிரச்சனை எல்லாம் முடியும்னா நானும் இங்க நின்னு உன் முன்னால பேசிட்டு இருக்க மாட்டேமா. உனக்கு முன்னால நான் கிணத்துல குதிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கும் அவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள்லாம் இருக்கு. இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கிணத்துலயும் தண்ணி இருக்கு. ஆனா கடவுள் ஏன் உன்னை இந்த கிணத்துக்கு அனுப்பி வச்சாரு தெரியுமா? நீ வாழணும்னு அந்த கடவுள் நினைக்கிறாரு. இந்த ராத்திரி நேரத்துல நான் சாதாரணமா வெளியில வரமாட்டேன். ஆனா என்னன்னு தெரியல, என் மனசுல ஏதோ ஒரு உறுத்தல், ஏதோ சங்கடம், ஏதோ சத்தம் கேக்குதுன்னு நினைச்சு வந்தேன். உன்னை காப்பாத்ததான் கடவுள் என்ன அனுப்பிச்சிருக்கார் போல இருக்கு. இது மோசமான ஏரியாம்மா. ராத்திரில நீ தனியா எங்க போவ? வா, எங்க வீட்டுல வந்து தங்கிக்க. நல்லா படுத்து தூங்கு. காலையில எந்திரிச்சு எல்லாம் பேசிக்கலாம். இல்ல, நான் உன் அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். வா வாமா, வா. என்ன ரோஜா, ராத்திரி நல்லா தூங்குனியா? சரி, போய் குளிச்சுட்டு வா. டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா பேசலாம். அது குளிக்கிறதுக்கு. ஓ, மாத்து துணி இல்லையேன்னு பாக்குறியா? அது சரி, தற்கொலை பண்ணிக்க போறவ மாத்து துணியோட வருவா. இரு தரேன். இது என் பொண்ணோடதுதான், புதுசு. ஆனா உனக்கு கொஞ்சம் லூசா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்லையா? தேங்க்ஸ்மா. என்ன அம்மான்னு சொல்லிட்ட. இனிமே நீ இந்த அம்மா சொல்றதுதான் கேட்கணும். நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறேன்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டு கிணத்துல நீ விழுந்திருந்தாதான் போலீஸ் கேஸ்னு பெரிய தொந்தரவா போயிருக்கும். நான் உன்னை காப்பாத்தினேன், நீ என்ன காப்பாத்தினதான் நினைச்சுப்போமே. சரி போ, பாத்ரூம்ல தண்ணி இருக்கு,
புது சோப்பு இருக்கு, குளிச்சிட்டு மனசையும் உடம்பையும் சுத்தப்படுத்திட்டு வா. நம்பிக்கையான வாழ்க்கை ஆரம்பி. வா. Jack and Jill went up the hill to fetch a pail of water. Jack fell down and broke a song. And Jill came tumbling after. ஏய், யார் நீ? ஏன் எங்க அம்மா புடவை கட்டியிருக்க? குடு, அவுத்து குடு. விடு, யார் நீ? நீ யாரு? எதுக்கு எங்க அம்மா புடவை கட்டியிருக்க? குடு, ஐஸ்வர்யா, அவுத்து குடு. ஐஸ்வர்யா, விடுமா, அவங்கள விடு. பாட்டி, எங்க அம்மா புடவை கட்டியிருக்காங்க, கொடுக்க சொல்லுங்க பாட்டி. உங்க அம்மா புடவைய அவங்க கட்டியிருக்காங்கன்னா அவங்க உன் அம்மான்னு தானே அர்த்தம். ஆமாமா, இவங்க தான் உன் அம்மா. அம்மா, நீ பேசாம இரு. ஐஸ்வர்யா, உங்க அம்மா வெளியூர் போயிருக்காங்க, என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க நேத்து ராத்திரி திரும்பி வந்துட்டாங்க. பாட்டி, நிஜமாவா சொல்றீங்க? இவங்க என் அம்மாவா? ஆமாமா, இவங்க தான் உன் அம்மா. இவங்க திரும்பி வந்துட்டாங்க. அம்மா, அம்மா, என்னை விட்டுட்டு நீ இவ்வளோ நாளா எங்கம்மா போயிருந்தா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேலி பண்றாங்கம்மா. எல்லாத்துக்கும் அம்மா இருக்காங்க, எனக்கு மட்டும் இல்லைன்ட்டு எனக்கு அழுகையா வரும். நீ என்னை விட்டுட்டு இவ்வளோ நாளா எங்கம்மா போயிருந்தா? ஐஸ்வர்யா, ஆட்டோ வந்தாச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்புமா. நான் இன்னைக்கு ஸ்கூல் போக மாட்டேன், அம்மா கூடயே வீட்ல இருப்பேன். இல்லடா கண்ணா, நீ ஸ்கூலுக்கு போய் அம்மா வந்தாச்சுன்னு எல்லார்ட்டையும் சொல்லணும்ல. அம்மா பாட்டி, போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வா. அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க, இனிமே உன் கூட தான் இருப்பாங்க. ப்ராமிஸ்? ப்ராமிஸ் நான் பண்றேன். அம்மா சொல்லலையே. சொல்லு ரோஜா, குழந்தை ஸ்கூலுக்கு போட்டும், அதுக்கப்புறம் நாம பேசலாம். ப்ராமிஸ். ஐயா, நல்ல மம்மி, எங்க அம்மா வந்துட்டாங்க, போயிட்டு வரேன் பாட்டி. ஏய், பாட்டிக்கு முத்தம் கொடுக்க மறந்துட்ட, டாடா சொல்லல. இனிமேல் அந்த முத்தம் டாட்டாலாம் மம்மிக்கு தான். பாய் மம்மி, நான் போய் எங்க ஆட்டோ கிட்ட அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லணும். பாய் மம்மி. என்ன பண்ணுறீங்க? என் கூட வா. ஐஸ்வர்யா என்னோட பேத்தி, இது ஐஸ்வர்யாவோட அம்மா. இப்ப இவ உயிரோட இல்ல. இவ இறந்து போன விஷயத்த அவகிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இவ அம்மா வெளியூர்ல வேலை செய்யறான்னு பொய் சொல்லி நான் அவளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல
அவ அம்மா அம்மான்னு அழுவும்போது அவ அம்மாவை பத்தி நிறைய கதைகள் சொல்லி அந்த குழந்தை மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். நான் கற்பனையில சொன்ன அம்மா நிஜத்துல இருக்கா, ஒரு நாள் வருவான்னு குழந்தைய மனசார நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. ஐஸ்வர்யாவுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அம்மா உயிரோட இல்லைங்கிற விவரத்தை சொல்லி அந்த பிஞ்சு மனச வெடிகுண்டு வச்சு தகர்க்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா. அதுக்காக ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்றது என்ன நியாயம்? இப்படித்தான் என் உணர்ச்சிகளோட விளையாடி பொய் மேல பொய் சொல்லி என் புருஷன் என்னை ஏமாத்தினாரு. அந்த புயல் இப்பதான் அடிச்சு ஓஞ்சது. அதுக்குள்ள நீங்க இன்னொரு பூகம்பத்தை கிளப்புறீங்களேம்மா? இல்லம்மா, நான் சொல்றது கேளு. உன் வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் சரியாகிற வரைக்கும் நீ தாராளமா இங்கேயே தங்கிக்கலாம். நீ தங்கி இருக்கிற இந்த கொஞ்ச காலம் பாலைவனமா இருக்கிற என் பேத்தியோட வாழ்க்கைய சோழவனமா மாத்த உன்னாலதான் முடியும். இதுல எந்த சுயநல நோக்கமும் கிடையாது. கொஞ்சம் கருணை காட்டுமா. இல்ல வந்து நான் எந்த பொய்யும் சொல்லி. ஜானகியம்மா, ஜானகியம்மா, என்னக்கா? காலையில ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னீங்களே, போகலாமா? இத வந்துட்டேன். இத வந்துட்டேன். ரோஜா, வீட்டை பாத்துக்கம்மா. தயவு செய்து எங்கேயும் போயிடாத. நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, நான் இத பாரு, நான் உன் உயிரை காப்பாத்திருக்கேன். நீ என்ன அம்மான்னு சொல்லியிருக்க. அத ஞாபகத்துல வச்சுக்க. வரேன், வாங்க. கடவுளே, என் குழந்தை, புருஷன், நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்து இருட்டில் நின்ன எனக்கு மறுபடியும் வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தாயோட அன்பு, ஒரு குழந்தையோட பாசம்னு புது கடமைகள், புது உறவுகள். இந்த உறவு நீடிக்குமா? இருண்டு போன என் வாழ்க்கைக்கு இந்த வெளிச்சமாவது விடிவெளியா அமையுமா? எங்க அம்மா எனக்கு பூரி கொடுத்தாங்க. எங்க அம்மா சப்பாத்தி கொடுத்தாங்க. ஐஸ்வர்யா உங்க அம்மா என்ன கொடுத்தாங்க? அவளுக்கு தான் அம்மா இல்லையே. அவ பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, காஞ்சி போன பிரெட்டில் ஜாம் தடவி கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன பாத்தியா? ஏன்டா சிரிக்கிறீங்க? எங்க அம்மா ஊர்ல இருந்து திரும்பி வந்துட்டாங்க. இனிமேல் எனக்கு விதவிதமா டிஃபன் செஞ்சு அனுப்புவாங்க. இல்ல போய் காட் ப்ராமிஸா எங்க அம்மா வெளியூர்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் வந்தாங்க. இத பாரு, எங்க அப்பா ஊருக்கு போயிட்டு வந்து புது பேனா, புது காரு, பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்க அம்மா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க? முடிக்கிறா பாரு, உங்க அம்மா ஒன்னும் வாங்கிட்டு வரலையா? வாங்கிட்டு வரல. ஷேம் ஷேம். உன் மம்மிக்கு உன் மேல லவ் இல்லையா? இருக்கு. அப்புறம் வாங்கிட்டு வரல? தெரியல. உங்க அம்மா ஊர்ல இருந்து வரல, போய் சொல்ற. இல்ல, எனக்கு அம்மா இருக்காங்க. ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. டேய் அர்ஜுன், இங்க வாடா. நான் இங்க வர மாட்டேன். எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவீங்க. அர்ஜுன் அம்மா யாரு? அர்ஜுன் அம்மா யாரு? அர்ஜுன் அம்மா யாரு? டேய் அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு கோவம் வரும். அர்ஜுன் அம்மா யாரு? அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்றேன்ல. அர்ஜுன், ஏன்டா அழுவுற? டிவியில அர்ஜுன் அம்மா யாருன்னு விளம்பரம் வரப்பெல்லாம் எனக்கு அழுகையா வரும். ஏன்டா? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அர்ஜுன் அம்மா யாருன்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வருது. ஒரே அழுகையா வருது. அதனால இவங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. அழுவாதடா அர்ஜுன். நான் கூட எங்க அம்மா திரும்பி வர மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு காலையில வந்துட்டாங்க. நான் உனக்காக சாமி கிட்ட ப்ரே பண்றேன். உங்க அம்மா நிச்சயமா வந்துருவாங்க. அழுவாத அர்ஜுன். சத்தியமா? சத்தியமா. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு புது பேனா, புது பென்சில், கார் எல்லாம் வாங்கி தர சொல்றேன். இனிமேல் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.
ஸ்னேகா, இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன பண்ண போற? யோசிச்சுட்டு இருக்கேன். எதை பத்தி? எப்படி மகேஷை அடையணும்ன்றத பத்தி. ஸ்னேகா, இதை தவிர வேற நினைப்பே இல்லையா உனக்கு? இல்ல. சரி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஸ்னேகா, நான் ஊருக்கு போறேன். உன்னை விட்டுட்டு போறேன். ஒரே ஐடியா போறேன். இவ்வளவு நடந்த பிறகும் அந்த மகேஷ் நீ இன்னும் நினைச்சிட்டு இருக்க. உன்னை திருத்த முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்னேகா. உன் கூட இனிமே இருந்தா நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. ஸ்னேகா, நீ திருந்தவும் மாட்ட, செய்யற காரியத்தை நினைச்சு வந்துவும் மாட்டேன். உன் முட்டாள்தனமான காரியத்துக்கு என்னால இனிமே துணை போக முடியாது. அப்படி துணையா போறதுக்கு பேரு நட்பு இல்லை. உன் வேதனையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நானும் உன் நண்பன் இல்லை. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் கிச்சா, நான் போற பாதை கரடு முரடா இருக்கும். கல்லு முள்ளு கண்ணாடி தூள்னு காலை கிழிக்கும். கண்ணுல இருந்து ரத்தம் வழியும். அதோட அர்த்தம் என்னன்னு இன்னைக்குதான் உனக்கு புரியுறதா? சரி கிச்சா, என் வாழ்க்கை தான் நாசமாயிடுது. நீயாவது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோ. கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடு. இஷ்டம் இருந்தா இந்த அதிர்ஷ்டம் கெட்டவளையும் உன் கல்யாணத்துக்கு கூப்பிடு. என்ன? என்ன ஏன் தயங்குற? இல்ல, உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு தான் கவலையா இருக்கு. என்ன கிச்சா இப்படி சொல்ற? நீ தானே அடிக்கடி சொல்லுவ கடவுள் என் ஃப்ரெண்டுன்னு. அங்க பாரு, என் ஃப்ரெண்ட. சிரிச்சுட்டே இருக்காரு பாரு. என் ஃப்ரெண்ட் என்ன பாத்துக்குவாரு கிச்சா. நீ கிளம்பு. பாட்டி, ஸ்னேகா, பாட்டி, நீ எப்படிமா இருக்கிற? நான் ஏதோ இருக்கேன் பாட்டி. இதென்ன பாட்டி கால்ல கட்டலாம்? உனக்கு என்னாச்சு? நீ எங்க இருந்த இத்தனை நாளா? பாட்டி, நீ உயிரோட இருக்கியா இல்லையானே தெரியல. முதல்ல உள்ள கூட்டிட்டு பாப்பா, அப்புறமா பேசலாம். பாட்டி, மெதுவா. மெதுவா பாட்டி. மெதுவா வா பாட்டி. முருகா, சரியா இருக்கா? ஸ்னேகா, இது எத்தனாவது மாசமா? இது 7வது மாசம் பாட்டி. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு, உன்னை பத்தி சொல்லு. உனக்கு என்னாச்சு? எல்லாம் அந்த விஜயவாடா வீரலட்சுமி செஞ்ச வேலை. வீரலட்சுமியா? ஆமாம்மா, ஒரு நாள் உன்னை அடிச்சு கொண்டு போடணும்னு அடியாட்களோட வந்தா. அன்னைக்கு நீ இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். என்னை ஓட ஓட விரட்டி ரூமா துரத்தி கத்தியால குத்தி கட்டையால அடிச்சு காலை ஒடிச்சிட்டாம்மா. ஐயோ பெருமாளே. ராட்சசி. நல்ல வேலை கிச்சா, ஸ்னேகா மாட்டி இருந்தா க்ளோஸ் பண்ணியிருப்பா. அவளுக்கு பதிலாக நான் மாட்டிக்கிட்டேன். என்னை அப்படியே தூக்கிட்டு போய் பரங்கி மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டானுங்க தடிப்பசங்க. ஏதோ தெய்வாதீனமாக நான் பொழைச்சிக்கிட்டேன். என்னால் உனக்கு தொந்தரவு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு சொல்லி அனுப்பலை.
நேத்து ஆஸ்பத்திரியில படுத்திருந்த என்ன பன்னீர் வந்து பார்த்துட்டான். ஸ்னேகா, அந்த பக்கமா நான் போயிருந்தேன். அப்ப பாட்டியை பார்த்தேன். வாங்க பாட்டின்னு கூப்பிட்டேன். வரமாட்டேன்னு அடம் பிடிச்சது. வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தேன். கூட்டின்னு வந்து விட்டுட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். உங்க வேலை முடிஞ்சு போச்சு, நீங்க வெளியில போங்க. ஸ்னேகா, என் பேரை சொல்றதுக்கு கூட உங்களுக்கு அருகதை கிடையாது. உடம்புல கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கு. உங்களை மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை நான் என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லை. ஸ்னேகா, அனாதையா கிடந்த என்ன ஆதரிச்சு கூட்டிட்டு வந்திருக்கானே, அவனை ஏமா இவ்வளவு கடுமையா பேசுற? பாட்டி, உனக்கு ஒண்ணும் புரியாது பாட்டி, நீ பேசாம இரு. கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாம சொந்த பொண்டாட்டியை நாடகம் போட்டு நடிக்க வச்சிருக்காரு இவரு. அதுவும் என்ன மாதிரி கேரக்டர்னு கேட்கலையே. கிச்சாவ மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கேரக்டர். என்னம்மா சொல்ற? ஆமா பாட்டி, அந்த பிரியான்னு ஒருத்தி இந்த ஆத்திய சுத்திண்டு கிச்சாவ கல்யாணம் பண்ணிப்பேன் ஒத்த கால நின்னாலே அவ வேற யாரும் இல்ல, இந்த பன்னீரோட பொண்டாட்டி தான். அட கடவுளே, பாத்தியா, கேக்குறதுக்கே கேவலமா நாராசமா இல்ல? இந்த லட்சணத்துல கிச்சாவுக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம்னு சொல்லி இவரே பத்திரிகை அடிச்சு ஊரு முழுக்க குடுக்கறாரு. இது அதை விட கன்றாவியா இல்ல? ஐயோ, அவ கிச்சா பின்னால அத்தா அத்தான்னு அவனை சுத்திக்கிட்டே இருந்தாளே, மூட்டை பூச்சி மாதிரி அவனை கடிச்சுக்கிட்டே இருந்தாளே. ஆமா பாட்டி, புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாம நம்மளையும் சேர்த்து கேவலப்படுத்திருக்காங்க. ஸ்னேகா, எல்லாமே உன்னோட நல்லது தாமா செஞ்சோம். தப்பான வழியில நீ போய்கிட்டு இருந்த. உன்னை திருத்தணுங்கிறதுக்காக ஒரு அதிரடி வைத்தியம் செஞ்சோம். இதுக்கு பேரு வைத்தியம் இல்ல, பைத்தியம். ஏற்கனவே கல்யாணம் ஆனவள இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எந்த முட்டாளாவது சொல்லுவானா? அப்போ நீ முட்டாளா? என்ன சொல்றீங்க? மகேஷ் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் தானே. அவனை நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே, நீ முட்டாளா புத்திசாலியா? என்ன பதிலே காணும்? இப்படி உன்னோட தப்ப புரிய வைக்க வந்தவதான் என் பொண்டாட்டி பிரியா. ஒருத்தி சாக்கடையில விழுந்து கிடந்தா. அவள் அந்த அசிங்கத்திலும் தூக்கி விட நாமளும் சாக்கடையில இறங்கித்தான் ஆகணும். ஒண்ணு இங்க காப்பாத்தணுங்கிறது தான் முக்கியம். உயிர் தான் முக்கியமே தவிர நம்ம ட்ரெஸ் அசிங்கம் ஆயிடுமே, நம்ம உடம்புல சாக்கடை விட்டுதேங்கிறது முக்கியம் இல்லை. நானும் பிரியாவும் செய்தது அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான். இதை விமர்சனம் செய்யறவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஸ்னேகா, அவன் சொல்றதுல என்னம்மா தப்பு? நடந்த எல்லா விஷயத்தையும் நேற்று ராத்திரி சொக்கலிங்கம் பன்னீர்கிட்ட சொல்லியிருக்காரு. பன்னீர் என்கிட்ட சொன்னான். அந்த மகேஷை நம்பி நீ கிச்சாவை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன். கடைசியில மகேஷ் உன் நம்பிக்கையை காப்பாத்தலையே. எல்லாரும் உன் நெஞ்சில குத்துனாங்க. ஆனா அந்த துரோகி மகேஷ் உன் முதுகுலையே குத்திட்டு போயிட்டான். இதுக்கு என்ன பதில் சொல்ற? போற நிறுத்துங்க. யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. யாரு மகேஷை பத்தி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் மகேஷை அடையணும். அது வரைக்கும் என் போராட்டம் தொடரும். இதுல இஷ்டம் இருக்கிறவங்க இங்கே இருங்க, கஷ்டம் இருக்கிறவங்க போயிட்டே இருங்க. பாட்டிமா, நான் கிளம்புறேன். நீ எங்கடா கிளம்புற? இல்ல பாட்டிமா, அவளை விட்டு போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். ஏய், பேசாம உள்ள படா. அவ கஷ்டத்துல இருக்கும்போது பிச்சுக்கிட்டு போனா என்னடா அர்த்தம்? நான் ஸ்னேகாவுக்காக உயிரியே பணையம் வச்சு பாரு, கால் கூட உடஞ்சு போச்சு. உடஞ்ச காலோட நானே ஸ்டடியா நிக்கிறேன். நீ ஏன்டா தடுமாறுற? சரி, இருந்து தொலைக்கிறேன். நான் ஊருக்கு போறேன்னு பைய எடுக்கிறதும் அதை திரும்ப கொண்டு வந்து வைக்கிறதும் விக்ரமாதித்தன் வேதாள மாதிரி ஆயிடுச்சு என் கதை. போடா போடா, பழம்பாம வீட்டுக்குள்ள போடா. பன்னீர், சொல்லுங்க பாட்டி. நல்ல நேரத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்த. இல்லைன்னா கிச்சா பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பான். ஸ்னேகா தனியா இருந்திருப்பான். ஆமா பாட்டி. பாருங்க, எங்க ஆபீஸ்ல காலியா இருக்கிறது ஒரே ஒரு பிஏ போஸ்ட் தான். அதுக்காக தான் இந்த இன்டர்வியூவே. நீங்க என்னடானா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்க வந்து வேலை கேட்குறீங்க. உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி இங்க வேலை இல்லை. ஐ எம் வெரி சாரி. சார், என் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேற எந்த வேலையும் கிடைக்கல சார். இனிமே எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கேன் சார். எப்படியாவது இந்த வேலையை எனக்கு கொடுங்க சார். இது பாருங்க, மனசை தளர விடாதீங்க. நீங்க வந்துட்டு அடுத்த வாரம் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு நல்ல இடத்துல சிபாரிசு பண்றேன். ஓகே சார், கிளம்புங்க. தேங்க்யூ சார். வெல்கம். பாருங்க, அடுத்த கேண்டிடேட் வர சொல்லுங்க சார். 15 பேர் இன்டர்வியூ பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான் சார் கேண்டிடேட்ஸ். அவ்வளவுதானா? சரி. ஸ்ரீராம், முரளி, இந்த மல்லிகா தான் சரியான சாய்ஸ்னு தோணும்.
நல்ல போல்டா புத்திசாலித்தனமா பேசினா. அவளை மட்டும் வெயிட் பண்ண சொல்லிட்டு மற்றவங்களை அனுப்பிச்சிருங்க. மல்லிகா பேருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சிருங்க. ஓகே சார். சார் ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஸ்னேகாவா? சரி, வர சொல்லுங்க. அப்படியே அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி எடுத்துட்டு ஓகே சார். ஓகே. வா ஸ்னேகா. குட் மார்னிங் புகழ். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காரு. என்ன ஆபீஸ்ல ஒரே கூட்டமா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, என்னோட பிஏ போஸ்டுக்காக ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அது விடு. என்ன உன்னை ரொம்ப நாளா ஆளே காணோம்? அதுவா, அது ஒரு பெரிய கதை. கதையா? ஆமாம் புகழ். கிச்சாவுக்கும் பிரியான்னு ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தோம். கல்யாணம் அன்னைக்கு பிரியா எங்கேயோ ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் கிச்சாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த நேரம் பார்த்து மகேஷ் அங்க வந்துட்டாரு. எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்திருக்கான். மண்டபத்துல அத்தனை பேர் இருந்திருக்காங்க. இந்த அக்கிரமத்தை தட்டி கேட்கிற துணிச்சல் ஒரு மனுஷன் கூட வரல. யாரு மேலேயும் எந்த குற்றமும் இல்ல புகழ். எல்லாம் என் தலை எழுத்து, அவ்வளவுதான். சரி, இனிமே என்ன பண்ணலாம்னு இருக்க? முதல்ல ஒரு வேலையை தேடணும், பணபலத்தை கூட்டணும், பணத்தால மகேஷை ஜெயிக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். சரி, அப்புறம் ஸ்னேகா. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த அப்பாயின்மெண்டோட ரெடி ஆயிடுச்சு, சைன் பண்ணிடுறீங்களா? மிஸ்ஸஸ் காயத்ரி, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல மல்லிகான்ற பேர் எடுத்துட்டு ஸ்னேகான்னு டைப் பண்ணி கொண்டு வாங்க. நான் இந்த வேலைக்கு ஸ்னேகாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீ எப்படி இங்க? நீங்க இந்த மகாராணிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ண கன்றாவி ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. மேடத்துக்கு ஆபீஸ்ல மட்டும் இடம் கொடுத்தீங்களா இல்ல உங்க இதயத்துல இடம் கொடுத்தீங்களா? ஏய் செல்வி. சார், அந்த மல்லிகா கிட்ட உங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டேன் சார். யார் சொன்னது? நான் தான் சார். நீங்க இந்த கம்பெனியோட முதலாளியா? சாரி சார். சரி, போய் மறுபடியும் வேலை காலியா இருக்கும்போது சொல்லி அனுப்புறோம்னு சொல்லிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு அனுப்பு. அப்படியே ஸ்னேகா பேருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி எடுத்துட்டு வா. ஓகே சார். போ. புகழ், இதெல்லாம் வேண்டாம் புகழ். ஏற்கனவே இன்னொருத்தரை இந்த வேலைக்காக நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்காக அதை மாத்துறது என் மனசுக்கு சரியா படல. ஆனா எனக்கு சரின்னு படுதே. ஒன்னதான் ஆரம்பத்துல செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். நான் என்ன பண்றது? நீ தான் அதை ஒத்துக்கல. அதுக்காக இப்போ அடுத்தவங்களுக்கு கொடுத்த வேலையை எனக்கு கொடுக்கறது? ஸ்னேகா, நீ உன்னை பத்தி முதல்ல கவலைப்படு. உன் லட்சியத்தை அடைய உனக்கு ஒரு வேலை உடனே தேவையா இல்லையா? தேவைதான். அப்ப நீ பேசாம இரு. நீ வேற எதை பத்தி கவலைப்படாத. இல்லையே, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பாருங்க, என்னால உங்க வீட்ல பிரச்சனை வரும், உங்களுக்கும் செல்விக்கும் நடுவுல சண்டை வரும். எந்த குழப்பமும் வராது. எப்படி? நீ என்னோட பிஏன்னு செல்வி கிட்ட சொல்லவே போறது கிடையாது. அப்படியே தெரிஞ்சாலும் செல்வியை சமாளிக்க என்கிட்ட ஒரு புது திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? எல்லாம் எனக்கு தெரியும். உள்ள வா. வா, உட்கார். இல்ல பரவாயில்ல. சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார், அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடி. மல்லிகா கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். சரி, நீங்க போங்க. ஓகே சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன் புகழ். நான் உன் முதலாளிமா?
என் பேரை சொல்லி கூப்பிடாத, சாருன்னு சொல்லி கூப்பிடு. இல்லாட்டி ஆபீஸ்ல இருக்கவங்க தப்பா சொல்லி கூப்பிடுவாங்க. ஐயோ ரொம்ப ரொம்ப சாரி சார். பரவாயில்ல. அப்புறம் நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணிக்கோ. அட்வான்ஸ் ஏதாவது வேணும்னா தயங்காம கேட்டு வாங்கிக்கோ. சரி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் போயிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ரிசப்ஷன்ல மார்னிங் ரிப்போர்ட்டிங் டைம் 9 o'clock தானே? ஆமா. ஓகே, தேங்க் யூ, பை. ஓகே பை. நில்லுங்க. நீங்க தான் ஸ்னேகாவா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? முகத்தை பார்த்தா அப்பா விக்கிற உடம்புல விஷம். என்ன உளறீங்க? மல்லிகா, நீங்க போங்க, அனாவசியமா கத்தி கலட்ட பண்ணாதீங்க. நீங்க சும்மா இருங்க மேடம். எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் ஆபீஸ்ல வந்து கலட்ட பண்றீங்க? இங்க இருந்து போங்க. நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க, சந்தோஷமாவே இருக்க மாட்டீங்க. இந்த வேலையை என் திறமையால ஜெயிச்ச என்ன இப்படி கடைசி நேரத்துல சிபாரிசுல வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. உங்களை மாதிரி தில்லுமுள்ளு செய்யற ஆளுங்க இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி திறமையானவங்களுக்கு இந்த நாட்டுல மதிப்பும் கிடைக்கிறது இல்ல, மரியாதையும் கிடைக்கிறது இல்ல. என் வயிற்றுல உங்களை சும்மா விடாது. என் வேலையை தட்டி பறிச்சு நீ நாசமா போயிடுவேன். ஏய், ரொம்ப அதிகமா பேசாத. ஏமா முதல்ல இங்க இருந்து வெளியில போ. அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு பொழைக்கிறதுக்கு பிச்சை எடுத்து சம்பாதிக்கலாம். உனக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு கேஸ். சாரி மேடம், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க வேலை போயிடுச்சேன்ற கோவம். புரியுது. அவங்க பேர் என்ன? மல்லிகா. அட்ரஸ் இருக்கா? இருக்கு. கொஞ்சம் கொடுங்களேன். ஓகே மேடம். ரேவதி, அந்த என்ட்ரி புக்ல அவங்க அட்ரஸ் இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடுங்க. மேடம், இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? நல்ல துடிப்பா இருக்கா, அவளுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க போறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஜானகி அம்மாவுக்கு என்னை மன்னித்து விடுங்கள். நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். உங்களிடம் சொல்லாமல் போவதுதான் நியாயம். ஆனால் என் உயிரை காப்பாற்றி இருக்கிறீர்கள். ஓர் இரவு தங்க இடமும் உடுக்க உடையும் பசிக்கு உணவும் தந்திருக்கிறீர்கள். அந்த நன்றி கடனுக்காக சொல்லிவிட்டு போகிறேன். நானே ஒரு கர்ப்பிணி பெண். என் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கே எதிர்காலம் என்னவென்று தெரியவில்லை. என் நிலைமை தெரியாமல் திடீரென்று காலையில் ஐஸ்வர்யாவிடம் என்னை அம்மாவென்று கூறிவிட்டீர்கள். வேண்டாம். ஏற்கனவே என் கணவர் சொன்ன பல பொய்களால் மனமாறாத ரணமாகி கிடக்கிறது. மேலும் ஒரு குழந்தையிடம் பொய் சொல்லச் சொல்லி என்னை பாவியாக்கி விடாதீர்கள். இந்த நாடகம் எனக்கு சம்மதமில்லை. நான் ஐஸ்வர்யாவுக்கு அம்மாவாக விரும்பவில்லை. கேர்ஃபுல்லா இருக்கணும்மா. எந்த ஒரு அதிர்ச்சியும் தாங்கிக்கிற நிலைமையில இப்ப இல்ல. கடவுள் நல்லவங்களுக்கு தான் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுக்குறாரு. நான் என்ன பண்ணுவேன் டாக்டர்? இதுக்கு மேலேயும் போராட என் உடம்புலையும் தெம்பில்ல, மனசுலையும் தெம்பில்ல டாக்டர். அழாதீங்கம்மா. கடவுள் கருணை உள்ளவரு, நல்ல வழி காட்டுவாரு. நீங்க பாண்டிச்சேரி மதர் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த நம்பிக்கையை மதர் நிச்சயம் காப்பாத்துவாங்க. இந்த மாத்திரைங்களை மட்டும் மறக்காம கண்டினியூ பண்ணுங்க. இந்தாங்க. இவங்க யாரு? எனக்கு வேண்டியவங்க. கொஞ்ச நாள் இங்க தங்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்படியா? இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வேலை வேலைக்கு மறக்காம கொடுத்துருங்க மேடம். இந்த செஸ்ட் எக்ஸ்ரே அம்மாக்கு என்னாச்சு? அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இது குழந்தை ஐஸ்வர்யாவுக்கு. குழந்தைக்கு என்ன? அது டாக்டர், நீங்க முதல்ல கிளம்புங்க. ஓகே, டேக் கேர். என்னம்மா இது? ஐஸ்வர்யாக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில ஒன்ன கேட்காம குழந்தைக்கு அம்மா நீதான் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடு. ஐயோ, அது இருக்கட்டும்.
ஐஸ்வர்யாவுக்கு என்ன முதல்ல அதை சொல்லுங்க. செஸ்ட் எக்ஸ்ரே, இசிஜி ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு. ஆமாம்மா, என் பேத்திக்கு இதயத்துல கோளாறு இருக்கு. அவ இதயத்துல சின்ன ஓட்டை இருக்கு. இந்த நேரத்திலேயே என் பேத்தி என்ன விட்டு அம்மா, குழந்தையோட இதயத்துல மட்டும் ஓட்ட விழலம்மா, அந்த ஆண்டவனோட இதயத்திலையும் ஓட்ட விழுந்துடுச்சு. அந்த ஆண்டவனோட இதயமும் சரியா வேலை செய்யல. அதனாலதான் இந்த பிஞ்சு குழந்தைக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டான். பேத்திய ஒரு கண்ணாடி பொம்மை மாதிரி என் உள்ளங்கையில வச்சு தாங்கிக்கிட்டு இருக்கேன். அது என்னைக்கு கை நழுவி கீழே விழுந்து செதறும்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அது வரைக்கும் என் பேத்தியை நான் சந்தோஷமா வச்சிருக்க வேண்டியது என்னோட கடமை. அவ இந்த உலகத்துல நேசிக்கிற ஒரே ஜீவன் யார் தெரியுமா? அவ அம்மாதான். ஒரு வகையில் இந்த பாட்டி கூட துரதிருஷ்டசாலிதான். எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, தனக்கு ஒரு அம்மா இல்லைன்னு என் பேத்தி தினம் தினம் உருகி சாகுறா. அம்மா உயிரோட இல்லைங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அந்த சின்ன இதயத்தால அதை தாங்க முடியாது. ஒரு பூ மேல இடி விழுந்த மாதிரி ஆயிடும். அதனாலதான் அவ அம்மா போட்டவ நான் மறைச்சு வச்சிருக்கேன். அவ அப்பாவும் அம்மாவும் வெளியூர்ல வேலை செய்யறதா அவகிட்ட போய் சொல்லிருக்கேன். இதை விட எனக்கு வேற வழி தெரியலம்மா. நீ பாக்குற பார்வை எனக்கு தெரியுது. ஏன் போய் சொன்னீங்க? உண்மை சொல்லிருக்கலாமே நீ கேக்குற. அதானே பொய் சொல்றது தப்புன்னு யாருமா சொன்னது? அவங்களுக்கு ஐஸ்வர்யா மாதிரி ஒரு பேத்தி இல்லையே. நான் ஒண்ணு மகாத்மா காந்தி இல்லம்மா, சாதாரண மனுஷி. ஐஸ்வர்யா மாதிரி இதயத்துல ஓட்டியோட ஒரு குழந்தை இருந்திருந்தா அந்த பிஞ்சு குழந்தை சந்தோஷத்துக்காக அந்த காந்தி கூட 1000 பொய் சொல்லிருப்பாரு. நானும் என் பேத்திக்காக எத்தனை 1000 பொய் சொல்லவும் தயாரா இருக்கேன். அதனாலதான் அவ அம்மா உயிரோட இருக்கிறதா என் பேத்திக்கிட்ட நான் பொய் சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் அம்மா உன்னை பார்த்ததும் என் மகன் ஞாபகம் வந்துருச்சு. நீயும் ஏதோ ஒரு பிரச்சனையோட வந்திருக்க. எப்படியும் கொஞ்ச நாள் இங்க இருப்ப. அதுக்குள்ள என் பேத்திக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ. என்னால கொடுக்க முடியாத சந்தோஷத்தை உன்னால கொடுக்க முடியும் நினைச்சுதான் உன்னை அம்மா நான் அவகிட்ட சொல்லிட்டேன். அப்படி சொன்னதும் என் பேத்தி முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? அதை நான் கவனிச்சேன். ரோஜா, உன்னை கெஞ்சி கேட்கிறேன், கொஞ்ச நாளைக்கு என் பேத்திக்கு அம்மாவா நடி. உன் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி கடனா இதை நான் கேட்கிறேன். ரொம்ப நாளைக்கு உனக்கு இந்த தொந்தரவு இருக்காது. என் பேத்திக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். அப்புறம் நீ உன் வழியில போயிடலாம். அம்மா, அதனால அவ சந்தோஷத்துக்காக நீ கொஞ்ச நாள் அவளுக்கு அம்மாவா நடிமா. இது என்னம்மா கடிதம்?
நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு முடிவு பண்ணி எழுதி வச்ச லெட்டர் இது. இனிமே இதுக்கு யூஸ் இல்லை. நான் இங்கே இருக்கேம்மா. ஐஸ்வர்யாவுக்கு அம்மாவா இருக்கேன்.